தமிழ் ஃபார்மர்ஸ் எங்களுக்கு ஒரு புதிய ஃபார்மர்ஸுக்கு ஒரு புதிய தலைவர் வந்திருக்கிறார். அவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி கடின உடற்பாளி. இப்போ புது தோட்டம் ஒன்று நாங்கள் செய்ய இல்லாமல் விட்டது. அவர் இப்போ கொத்தி பிரட்டுறார். பாருங்க எப்படி பிரட்டுறான்ட்டு நல்லா செய்கிறேன். இங்கே பாருங்க, இந்த புல் சின்னனாக இருந்தது, பெருசாக வளர்ந்து கதிர் வந்த மாதிரி இருக்குது. நெல் கதிர் வந்த மாதிரி இதுகளை நான் செய்ய இல்லாமல் விட்டது. இப்போ அவர் புது தோட்டம் கொண்டு எங்களுக்கு உதவிக்கு ஆள் இல்லையாண்டா இவரும் சேர்ந்துட்டார். இதோட 7 பேர் சேர்ந்துட்டோம். போக போக முழு காணியும் மூணி போடுவோம் போலடாக்கு. அப்போ என்ன மாதிரி என்ன தோட்டம் செய்து போட்டு எதை வைக்க முடியாது? நாங்கள் 2 தான் தோட்டம் செய்ய துவங்கியிருக்கிறோம். இதுக்கு முன்னே அனுபவம் இருக்குது. நல்லா 5 வருஷம் தோட்டம் செய்திருக்கிறேன். இப்போ தான் துவங்கியிருக்கிறோம். இன்றைக்கு வந்து இந்த வருஷம் நான் நினைக்கல, மலையாள வேலைகள் எல்லாம் பிரச்சனை கிடக்குது. வழி சீக்கிரத்தில் உங்களுக்கு கத்தரிக்காய், பைத்தங்காய், வெண்டிக்காய் எல்லாத்தையும் நாங்கள் தருவோம். ஏற்றுமதி செய்யணும் கட்டாயம். இந்த தரைக்கு சிறுவம் நெல் போட தான் சரி. அதெல்லாம் அது அப்படியாண்டு இல்லை, நான் செய்கிறேன். இதில் பயிர் நீங்கள் பாருங்க. இப்போ இப்படி கொத்தி புரட்டி கொண்டு போக இப்போ இருந்த நிலமட்டத்தை விட மேலே நிலமட்டம் வந்துட்டுது. இந்த மட்டத்துக்கு வந்துட்டு போகும்போது தண்ணியும் கீழறாங்க. வடிவா செய்யலாம். அப்படி அதுக்கும் சரி வர இல்லைன்னு சொன்னால் நல்ல பிளாஸ்டிக் போத்தல்கள் எடுத்து அதுகளில் கண்டை வச்சு நல்ல ரீப்பா வாங்கி நேரம் அடித்து அதுலேயே தூக்கி விட்டு அதுலேயே படர விட்டு செய்யலாம். அது ஒன்றும் நெல் தானே செய்யணும். நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டால் கட்டாயம் செய்யலாம், முன்னுக்கு வரலாம். நைஷா கொத்துறியல் என்ன இப்படி கொத்தினா ஒரு 2 வெயில் அடித்தா டப்பாண்டு சாரி எல்லாம் பார்த்து காஞ்சிரும். பிறகு பார்த்தியை கட்டி போட்டு செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கொத்தி இதே மாதிரி கொத்தி பிரட்டணும். பிரட்டி இந்த இடத்த வந்து மேடாக்கணும். இப்படியே விட்டோம்னு சொன்னால் தண்ணி கீழே இறங்கி கொண்டிருக்கும். நீங்கள் ஒன்றும் செய்யல. அப்போ பாருங்க, இருந்த மட்டத்தை விட இப்போ ரோட்டு மட்டத்துக்கு போய் கொண்டு ஏன் இப்போ புரட்டி கொண்டு மாட்டோம். அப்படியே புரட்டின்னு பாருங்க, எனக்கு இடம் கிடைக்கும். இடம் கிடைக்கும் போது புல்லுகள் எல்லாத்தையும் போட்டு அதை தாட்டுட்டு அதில் சின்ன ஒரு வீடு ஒன்று அடிக்க போகிறோம். அப்போ அது கொஞ்சம் உயரமாக இருந்தால் வீடு அடிக்காமல் எனக்கு சுகமாக இருக்குது. மழைகளை வந்தால் டக்குன்னு போய் நிற்க முடியாது. அங்கே ஒரு வீடு ஒன்று இருக்கும். இருந்தாலும் இப்போ நாங்கள் வீட்டை போகும்போது சாமான்களை வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு இடம் போகணும் தானே. உரம் செய்கிற பிறல், இந்த பிறலை கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே இந்த தோட்டத்தில் மிஞ்சிற புல்லுகள் அது இதாண்டு எல்லாம் பிடுங்கி போட்டு அமர்த்தி விட்டால் போன வருஷம் போட்டு நாங்கள் இந்த வருஷம் திறந்து பார்த்தோம். உக்கி போட்டு எல்லாம் இருவாக வந்துடுது. இவரால் கிண்டி எடுக்கலாம். இப்படியே நல்லா எரு மாதிரி வந்துடுது. எல்லாம் இந்த போட்ட புல்லுகள் அது இலைகள் உருளைக்கிழங்கு தோல்கள் எல்லாம் அதை அப்படியே உக்கி போட்டது. போன வருஷம் போட்டது. இது எடுக்க மேலே போட்டது வார வருஷம் அப்படியே உக்கி வந்துடும். இயற்கை முறைப்படி எல்லா நெதர்லாந்துக்கார தோட்டங்களுக்கையும் இப்படி ஒரு கருத்த பிறல் இருக்குது. அதற்காக போட்டு வைக்க சொல்லி தான் இந்த அதே மாதிரி இயற்கை உரம் விளையுது.